अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद वक़ाल अल्लाहु तबारक व तआला खलक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். சிறப்பான இந்த புனிதம் நிறைந்த இரவிலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றது, எப்படி அமைய வேண்டும், நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இன்றைக்கு திசை திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது என்ன? பொதுவாக வாழ்க்கை என்பது ஒரு புத்தகமாகும். அந்த புத்தகத்தில் முன்னுரை எழுதப்பட்டிருக்கும், முடிவரையும் எழுதப்பட்டிருக்கும். இடைப்பட்ட பக்கங்கள் எல்லாம் வெள்ளை காகிதமாகவே தான் இருக்கும். அந்த வெள்ளை காகிதத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். நாம் நாடியதை எழுதி கொள்ளலாம். நாம் என்ன என்ன எண்ணுகின்றோமோ அதையெல்லாம் எழுதி கொள்ளலாம். நம்முடைய மனோ இஷ்டப்படி மனம் போன போக்கிலே அந்த வெள்ளை காகிதத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம், நாம் எழுதுகின்ற அந்த எழுத்துக்கள் நாளை ஒரு நாள் தினத்தன்று அஹ்கமுல் ஹாக்கிமீனான அல்லாஹுவின் முன்னால் அது படித்து காண்பிக்கப்படும். அல்லாஹுவுக்கு முன்னால் அந்த வாழ்க்கை எழுதப்பட்ட அந்த வாழ்க்கை குறித்து கணக்கு சொல்ல வேண்டும். அந்த வாழ்க்கை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். இடைப்பட்ட நாம் எழுதிய அந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றியும் வாழ்க்கையினுடைய வாழ்தலை பற்றியும் நாம் ஒவ்வொன்றாக நாம் கேள்வி கணக்குகளுக்கு நிறுத்தப்படுவோம் என்ற ஒரு சீரிய சிந்தனையிலே நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை பாடத்தை எழுதுவோமேயானால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக மாறிவிடுவோம். ஏனென்று சொன்னால் அந்த வாழ்க்கை பாடத்தில் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சீர்திருந்தக்கூடியதாக இருக்குமேயானால், சீர்பெற்றதாக இருக்குமேயானால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. மலக்குகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் ஏற்ற இறக்கம் என்பது இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இறை செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாகவும் இறை கட்டளைகளை அவர்கள் ஏற்று நடக்கக்கூடியவர்களாகவும் அவன் என்ன சொல்லுகிறானோ அந்த கட்டளையை உடனே செவியேற்று அதனை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் மலக்குகள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தன் இஷ்டப்படி மனம் போன போக்கிலே என்ற விஷயமெல்லாம் மலக்குகளுக்கு இல்லை. அவர்கள் இறைவன் எதனை கட்டளையிடுகின்றானோ நாடுகின்றானோ அதனை செயல்படுத்தக்கூடிய வேலைகளில்தான் அந்த மலக்குமார்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். நபிமார்கள் மலக்குகளின் மூலம் அந்த பெற்ற செய்திகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்தவர்களாக செயல்படுத்தியவர்களாக மக்களையும் அதை செயல்படுத்த கூறக்கூடியவர்களாக அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாகவும் ஆகுவதற்கு நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வாழ்க்கை நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கின்றதே, அதுவும் ஒரு எல்லைக்கு வரையறைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான், முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாகத்தான் அந்த வாழ்க்கை அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், தாபீன்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், தபா தாபீன்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள். இவர்களுடைய அந்த வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இவர்களுடைய வாழ்க்கையும் அமையப்பெற்றிருக்கும். ஒரு எல்லைக்குள்ளால் அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து விடுகின்றார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு எல்லைக்குள்ளால் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையும் அவருடைய ரசூலுடைய சொல் செயல்களையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறி போய் விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது தவிர பொதுவான மக்களுடைய அந்த வாழ்க்கை
மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, அது நாம் சற்று ஆராய வேண்டியதாக இருக்கின்றது. அவருடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், அவர்கள் வாழ்வு எப்படி அமையப்பட்டிருக்கின்றது, எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உதாரணங்களோடு நாம் இங்கு பார்ப்போம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதரிடத்தில் ஒரு வைரக்கல் ஒன்று இருந்தது. அந்த வைரக்கல்லுடைய மதிப்பை அறிய விரும்பிய அந்த மனிதர் வைர வியாபாரியிடம் சென்று இந்த வைரக்கல்லை காண்பித்து அதனுடைய விலை மதிப்பை கேட்டார். வைரக்கல்லை ஆராய்ந்து பார்த்த அந்த வைரக்கல் வியாபாரி, அது விலை நிகர்கூற முடியாத ஒரு வைரக்கல், விலை மதிப்பற்ற ஒரு வைரக்கல், என்னுடைய கடையில் உள்ள அத்தனை பொருட்களும் உன்னிடத்தில் தந்தாலும் கூட இந்த வைரக்கல்லுக்கு மதிப்பு ஈடாகாது என்பதாக தெரிவித்துவிட்டு, இந்த கடைத்தெருவிலே வைர வியாபாரிகள் அதிகம் பேர் இருக்கின்றார்கள், அவர்களும் அவர்களுடைய வைரத்தினுடைய சமமான பொருட்களை எடுத்து உனக்கு தந்தாலும் கூட இந்த வைரக்கல்லினுடைய மதிப்பு பொறுமதிக்கு ஈடாக முடியாது. எனவே நீ யாரிடத்திலும் நீ விலை கேட்டு கொண்டு இருக்காதே. இந்த வைரக்கல்லுக்கு விலை தர வேண்டும் என்று சொன்னால் பாதுஷா நம்முடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பாதுஷாவிடத்திலே சென்று வைரத்தை கொடுத்து அதற்குண்டான பொறுமதியை ஒருவேளை அவர் தரக்கூடும், அவரிடத்திலே சென்று நீ கேட்டுக்கொள் என்பதாக ஒரு ஆலோசனையும் கூறி அந்த மனிதரை அனுப்பி வைத்தார். அவருடைய ஆலோசனையை பெற்ற அந்த வைரக்கல் வைத்திருப்பவர் நேராக அரண்மனைக்கு சென்று அரசரை சந்தித்தார். அரசரிடத்திலே வைரக்கல்லை காண்பித்து, பாதுஷா அவர்களே, இதற்கு எனக்கு ஒரு விலையை கொடுங்கள் என்பதாக அவர் கேட்டுக்கொண்டார். வைரக்கல்லை பெற்றுக்கொண்ட அரசர் அமைச்சரிடத்திலே காண்பித்து அதற்கு விலையை கூறுமாறு கூறினார். அந்த வைரக்கல்லை ஆராய்ந்து பார்த்த அமைச்சரும் சொன்னார், அரசர் அவர்களே, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கஜானாவும் நம்முடைய கிரீடங்களும் நம்முடைய விலை உயர்ந்த இந்த ஆசனங்களும் பொருட்களும் இவை யாவையும் கொடுத்தாலும் கூட இந்த வைரக்கல்லுக்கு நிகர் கூற முடியாது. அத்தகைய விலை மதிப்பற்ற ஒரு வைரக்கல்லாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அரசரிடத்திலே சொன்னார். உடனே அரசர் அந்த வைரக்கல் வைத்திருப்பவரையும் அந்த வைரக்கல்லையும் திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அரசர் சொன்னார், இந்த வைரக்கல் என்னிடமே இருக்கட்டும், உனக்கு இதனுடைய விலையை நாளை நான் தருகின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாளை காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீ இந்த அரண்மனைக்குள்ளால் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நீ உள்ளே வந்து விடலாம். உன்னை யாரும் தடுப்போர் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த அரண்மனைக்குள்ளால் நீ வந்து விட வேண்டும். வந்துவிட்டு இந்த அரண்மனையில் உள்ள என்னென்ன பொருட்கள் தேவையோ அவை அத்தனையும் நீ எடுத்துக்கொள். என்னென்ன பொருட்கள் வேண்டுமோ அதை அத்தனையும் நீ எடுத்துக்கொள். இந்த வைரத்துக்கு நிகர் அந்த பொருட்கள் தான், அந்த மதிப்பு தான். எனவே நீ அதிகாலையில் வந்து விட வேண்டும். சூரியன் மறைவதற்குள்ளால் அந்த பொருட்களை எல்லாம் நீ அங்கிருந்து எடுத்து சென்று விட வேண்டும். அதுதான் இந்த வைரத்துக்கான மதிப்புக்கு நான் தரக்கூடிய பொறுமதி என்பதாக அந்த அரசர் கூறி காட்டினார். மிகுந்த சந்தோஷமடைந்த அந்த மனிதர், வைரக்கல் வைத்திருப்பவர், நேராக வீட்டிற்கு சென்றார். இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து எப்பொழுது சூரியன் உதிக்கும் என்று காத்திருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னமே அவர் அரண்மனைக்குள்ளால் புகுந்து விட்டார். உள்ளே புகுந்தவரை காவலர்கள் யாரும் தடுக்கவில்லை. உள்ளே புகுந்தார். முதலிலே ஒரு பெரிய அறை இருந்தது. அந்த அறைக்குள்ளால் விலை உயர்ந்த ஆடைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆடைகளை பார்த்து பரவசமடைந்து விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்து அணிந்து பார்த்தார். பின் கலட்டி போட்டார். பின் அணிந்து பார்த்தார். பின் தன்னுடைய கண்ணாடியின் முன்னால் தன்னுடைய அழகை ரசித்து பார்த்தார். முத்துக்கள் பதித்த ஆடைகளை எடுத்து படித்தார். வைடூரியங்கள் பதித்த ஆடைகளை எடுத்து படித்தார். அங்கே இருந்த கிரீடங்களை தலையில் வைத்து தன்னுடைய அழகை ரசித்து பார்த்து அவைகளில் மிக அழகானவைகளை, அவைகளிலே மிக தேர்ந்தெடுத்தவைகளை எல்லாமே எடுத்து தன்னுடைய மூடையிலே வைத்து கட்டிவிட்டார். தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அவர் அங்கே கட்டி வைத்து விட்டார். கட்டி வைத்து விட்டு ஆடைகளை மீண்டும் அணிந்து பார்த்து கலட்டி பார்த்து கொண்டிருந்தார். நேரத்தை பார்த்தார். இன்னும் அதிக நேரம் இருக்கின்றது என்பதாக நினைத்து அவர் நேராக அடுத்த அறைக்கு செல்கின்றார். அந்த அறையில் பார்த்தால் அதிகமான உணவு பதார்த்தங்கள், விதவிதமான உணவு பதார்த்தங்கள், ஊர்வன பரப்பன, இவைகள் எல்லாம் அங்கே சமைத்து வைக்கப்பட்டிருந்தன.
அந்த சமைத்து வைக்கப்பட்ட அந்த சைவ அசைவ உணவுகளை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாய்ந்து பாய்ந்து அவர் சாப்பிட்டார். பல வகையான பல வகைகளை அங்கே பார்த்தார். அந்த பல வகைகளை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குறித்து பார்த்தார். அங்கு ஓடினார், இங்கு ஓடினார், வயிறு உடைக்க உண்டார், மீண்டும் உண்டார், மாமிசங்களை எடுத்து உண்டார், அதற்கு பின்னால் அந்த பழ வகைகளை எடுத்து உண்டார். இப்படி பழங்களுடைய அந்த அறைகளுக்கு சென்று பழங்களை எடுத்து உண்டார். இப்படி தன்னுடைய வயிறு புடைக்க தேவையானதை எல்லாம் அவர் எடுத்து உண்டு விட்டார். ஏதோ கஞ்சிக்கு செத்தவனை போன்று சில வகையான பல வகைகளையும் சில வகையான மாமிச வகைகளையும் எடுத்து ஒரு சாக்கு பைக்குள் போட்டு அவர் கட்டி வைத்துக் கொண்டார். பிறகு நேராக அடுத்த அறைக்கு செல்கின்றார். அந்த அறையிலே மனம் கமலக்கூடிய அளவிலே, வாசம் அங்கே வீசக்கூடிய அளவில் அதி அற்புதமான ஒரு அறைக்குள்ளால் அவர் நுழைகின்றார். அங்கே வெஞ்சாமரம் வீசக்கூடிய பணிப்பெண்கள் அங்கே இருந்தார்கள். ஊஞ்சல்கள் அங்கே இருந்தது. அங்கே அங்கே சாளரங்கள் போடப்பட்டிருந்தன. இவை தவிர பஞ்சு மெத்தைகள், அழகான விலை உயர்ந்த வைர கட்டில்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தன, அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நேரத்தை பார்த்தால் காலை பொழுதுதான் இன்னும் கழிந்திருக்கின்றது, இன்னும் அதிக நேரம் இருக்கின்றது. நாம் வேறு வயிறு புடைக்க உண்டிருக்கின்றோம், இரவு வேறு நமக்கு தூக்கம் இல்லை. சிறிது நேரம் தூங்கிவிட்டு, இந்த பஞ்சு மெத்தனையிலே தூங்கிவிட்டு, நாம் இந்த பெண்களோடு சல்லாபித்து விட்டு நாம் அதற்கு பின்னால் எல்லாம் எடுத்து செல்வோம் என்பதாக கருதி பஞ்சு மெத்தனை துள்ளி குதித்தவராக படுக்க ஆரம்பித்தார். அவரை வெஞ்சாமரம் வீசக்கூடிய பெண்கள் வெஞ்சாமரம் வீசிவிட்டனர். அந்த ஆனந்தத்தில், அந்த வாசத்தில் அவர் அப்படியே படுத்து பெண்களோடு சல்லாபித்து கொண்டு அப்படியே படுத்து உறங்கி போனார். வெகு நேரமாக உறங்கி போய்விட்டார். அப்பொழுது பணிப்பெண்கள் சிலர்கள் அவரை தட்டி எழுப்பினர். எழுந்து, உன்னிடத்தில் உள்ள நேரம் நொடிவடைந்து விட்டது, சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்து விட்டது, நீ எழுந்திரு என்பதாக சொன்னார். அவர் எழுந்திருக்க மறுத்தார். மீண்டும் அவர் தூங்க ஆரம்பித்தார். திரும்பவும் பணிப்பெண்கள் அவரை பிடித்து இழுத்து எழுப்பி உட்கார வைத்தனர். உன்னுடைய நேரம் கழிந்து விட்டது, நீ போ என்பதாக அவரை விரட்டி விட்டனர். அப்பொழுது அவர் சொன்னார், நான் எதுவுமே எடுக்கவில்லையே இன்னும் என்று தாம் கட்டி வைத்த பொருட்களை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடிப்போய் நேரம் கழிந்து விட்டது என்ற அவசரத்திலே எல்லாவற்றையும் பொறுக்க ஆரம்பித்தார். உடனே அங்கிருந்து வந்த காவலாளிகள், உன்னுடைய நேரம் முடிவடைந்து விட்டது, இனி இந்த அரண்மனையில் இருந்து ஒரு பொருளையும் நீ வெளியே எடுத்து செல்ல முடியாது, எனவே இங்கிருந்து செல் என்பதாக அவரை வலுக்கட்டாயமாக அவருடைய கழுத்தை பிடித்து தூக்கி அரண்மனையிலிருந்து வெளியே தூக்கி வீசி எரிந்து விட்டனர். கைசேதம் நிராசை அடைந்தவனாக, நான் எதுவுமே எடுக்கவில்லையே என்று அரட்டியவனாக, வைரத்திற்கான பொறுமதிப்பை நான் எதுவும் எடுக்கவில்லையே என்பதாக அவன் அரட்டி கொண்டு அந்த அரண்மனையை விட்டு அவன் சென்றான் என்ற இந்த சம்பவத்தை மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறிவிட்டு சொல்லுகிறார்கள், மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர்கள் ஆடை அணிகின்றார்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உணவு வகைகளை உண்கின்றார்கள். மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உறங்குகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த ஆசையை அனுபவிப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான உல்லாசங்களை அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் ஆடை அணிகின்றார்கள் என்று சொன்னால், ஆடை அணிவதற்கென்றே நாம் வந்திருக்கின்றோம், படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை எண்ணி அவர்கள் ஆடை அணிவதிலே தங்களுடைய வாழ்நாட்களை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உணவு உண்கின்ற பொழுது உணவு உண்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்ததை போன்று உணவு ஒன்று கொண்டு இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே உல்லாசம் அனுபவிப்பதற்காக வேண்டியே நாம் வந்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டு உல்லாசத்தின் பக்கமாக மூழ்கி கொண்டு போயிருக்கின்றார்கள். இத்தகைய துரதிருஷ்டசாலிகள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அதிலே மூழ்கி போய் அந்த உலகத்தில் உள்ள அற்ப சுகங்களிலே அவர்கள் மூழ்கி போய் வாழுகின்ற அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் மலக்குள் மௌத் வந்து விடுவாரேயானால் அவரிடத்திலே நாம் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? அவரிடத்திலே நாம் 2 ரக்காத்து நஃபில் தொழுது விட்டு வருகிறேன் என்று அனுமதி கேட்டால் அனுமதி தருவாரா? அல்லது அவரிடத்திலே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிடுகின்றேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், நான் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னால் அவர் அனுமதிப்பாரா? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன்,
ஒரு அல்லாஹு அக்பர் என்பதை நான் கூறி முடித்து விடுகிறேன் என்பதாக சொன்னால் இந்த மலக்குல் மௌத் ஏற்பாரா? லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமை யஃஅலு ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசினூன் வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல் ஐ யஅதி அஹதகுமுல் மௌத் வயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம் வஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் என்று அவன் அரட்டினாலும் கூட, நான் சதக்கா செய்துவிட்டு நான் நல்லடியார்களோடு நான் சேர்ந்து விடுகிறேன் என்று அவன் அரட்டிக்கொண்டு அந்த மலக்கு இடத்திலே போராடினாலும் கூட அவர் கூறுவார், வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீருன் பிமா தஅமலூன். நிச்சயமாக அவனுடைய அஜல் முடிந்து விட்டது, இனி ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும் முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது, உன்னுடைய அஜல் முடிந்து விட்டது என்பதாக அந்த மலக்கு அவனுடைய ரூஹை கைப்பற்றி விட்டு சென்று விடுவார். அதற்கு பின்னால் அரட்டி யாது பயன்? இந்த உலகத்தில் உள்ள அற்ப சுகங்களை நாம் அப்படியே மூழ்கி போய் விடுவோமேயானால், வாழ்க்கை வாழும் பொழுது இந்த உலக இன்பங்களிலே லயித்து போய் நாம் மூழ்கி போய் விடுவோமேயானால் நிச்சயமாக அது நமக்கு கேடுகளைத்தான் விளைவிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு அறிவாளி என்ன செய்வான் தெரியுமா? தான் வாழ்வதற்கு ஏற்றவாறு உண்டான வாழ்க்கை வசதிகளை தனக்கு உண்டு பண்ணிவிட்டு தனக்கு ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து விட்டு சென்று விடுவான். ஒரு அறிவாளி என்ன செய்வான் என்று சொன்னால், தான் மறு உலக வாழ்க்கையில் சென்று வாழ்வதற்கான தயாரிப்புகளை இந்த உலகத்திலேயே அவன் அதிகமாக தயாரித்து விட்டு அனுப்பி வைத்து விட்டு அங்கு சென்று நிம்மதியாக வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வான். இதுதான் ஒரு அறிவாளி செய்யக்கூடிய சிறந்த செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த சம்பவத்தை கேட்டதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை லயித்து போய் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றி போய் நாம் வாழ்ந்து விடுவோமேயானால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே நாம் இந்த உலகில் வாழும் கால் அல்லாஹுவையும் அவருடைய ரசூலையும் அவருடைய ரசூலுடைய சொல் செயல்களையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் அபாயகரமான அந்த நிலையிலே மலக்குல் மௌத் வந்து நம்முடைய ரூஹை கைப்பற்றி விடுவாரேயானால் நாம் நாளை அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல வேண்டும்? உலக வாழ்வில் பற்றற்ற தன்மையில் தான் சூஃபியாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தான் நாமும் வாழ வேண்டும். நாம் அப்படி வாழ்ந்து நம்முடைய உலகத்தின் வாழ்விலே பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்து வளம் காண வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்கு, இம்மை மறுமையிலே அத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. இந்த சம்பவம் நமக்கு சரியான படிப்பினையை உண்டாக்கி தந்திருக்கின்றது. எனவே இதனை படிப்பனையாக கொண்டு உலகத்தில் வாழும் கால் நாம் அறிவாளியாக வாழ்ந்து மறைய அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்தருள்வானாக என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.